குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தங்கம் விலை சவரனுக்கு 95,000 கடந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், தங்கத்தின் விலை 95,000 கடந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. இது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நகை வியாபாரிகள் என்ன சொல்கிறார்கள்? இது தொடர்பாக முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய உச்சத்தை தொடுகின்றன. ஒவ்வொரு நாளும் கணிசமாக விலை அதிகரிக்கிறது. இன்று தங்கத்தின் விலை ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. ஒரு சவரன் 95,000 ரூபாயை கடந்திருக்கிறது. இது இதுவே முதல் முறையாகும். இன்று ஒரு கிராம் 40 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராமுடைய விலை என்பது 11,900 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது 95,200 ரூபாய் என்ற அளவிற்கு இமாலய உச்சத்திற்கு ஆபரண தங்கத்தின் விலை சென்றிருக்கிறது. வெள்ளியின் விலை சற்று ஆறுதல் அளிக்கும் வகையில் நேற்றைய விலையை விட 1 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஒரு கிராமிற்கு நேற்று கிராம் 207 ரூபாயாக இருந்தது. இன்று 206 ரூபாய் என்ற விலை தற்போது வெளியாகியிருக்கிறது. இதன் காரணமாக 1 கிலோ வெள்ளியின் விலை 2,06,000 ரூபாய் என்ற நிலை இருக்கிறது. 22 கேரட் தங்கத்தோடு போட்டி போட்டுக் கொண்டு வெள்ளியினுடைய விலை உயர்வது போல 18 கேரட் தங்கத்தின் விலையும் கடுமையாக உயர்வை சந்தித்து வருகிறது. இன்று 18 கேரட் தங்கத்தினுடைய விலை என்பது ஒரு 30 ரூபாய் அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தினுடைய விலை 9,830 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. ஒரு சவரன் 78,640 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக தங்கத்தின் விலை, வெள்ளியின் விலை உயர்ந்து வருவதற்கு காரணம் சர்வதேச அளவில் இதனுடைய தேவை அதிகரித்திருப்பதும், அதே போன்று பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதும் தான். அதே போன்று இதன் மீதான முதலீடுகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதன் காரணமாகத்தான் இதன் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது என்றும், தற்போதைக்கு இது விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரு தகவல்களையும் தங்க நகை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சங்கரன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.